பார்க்க வேண்டும், அன்போடு பேச வேண்டும், ஆசையாக பழகப்படும் வேகமாக ஓடி வந்து அப்படியா இருந்தாலும் இந்த நேரத்தில் உன்னை பார்க்கின்ற பொழுது எப்படிங்க பார்க்க வேண்டும், அன்போடு பேச வேண்டும், ஆசையாக பழக வேண்டும் என்று வேகமாக ஓடி வந்தேன். எனக்கோ உடல்களை சேகரிக்கிறது. சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம். நாடக கலாரசி மக்களை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் எங்கள் ஆரணி ஸ்ரீவள்ளி நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம். தர்மபுரி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் எங்கள் ஆரணி ஸ்ரீவள்ளி நாடகமன்றத்தின் சார்பாக
நன்றி, வணக்கம். இன்று இரவு நம்முடைய புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு நீதியின் பக்கம். நீதியின் பக்கம் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இனியதோர் நல்ல நேரத்தில் ஸ்ரீமத் ராமானந்தம் தெய்வ தேத்திரமாய் விளக்கக்கூடிய இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திய நம்முடைய வில்வாரணி கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற கர்ணம், மணியம், நாட்டாண்மை, பெருதனம், ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு நம்பர், கவுன்சிலர், இளைஞர் மன்றம், மகளிர் மன்றம், கிராம பொதுமக்கள், தர்மகர்த்தாக்கள், நம்முடைய விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி நம்முடைய கிராம பணமாக ரூபாய் 501 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி, வணக்கம். இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி பழைய பேருந்து நிலையம் எங்கள் நாடக ஏஜென்ட் வி சிவா அம்மு இவர் எடுத்து சென்றால் நல்ல முறையில் நாணயத்தோடு பல நாடகங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். மணியூர் மேட்டுக்குடிசை இன்னும் பேர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சம்பத் நாடக கலைஞர்கள், ஏகாம்பரநல்லூர் எஸ் ராக்கெட் இன்னும் ஜெயந்தி எக்ஸ் ஆர்மி அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். ஏகாம்பரநல்லூர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சித்ரா ஏழுமலை இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர், பேர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஏகாம்பரநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இன்னும் மற்றும் ஜெயன் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். நாம் இருவரும் காதலிப்பது உங்க வீட்டுக்கு தெரியுமா? ஐயோ, எங்க வீட்டுக்கா? என் அண்ணனுக்கு தெரிந்தா கோவம் வந்து என்ன அடிச்சிருவாருங்க. என் அண்ணன் கோவக்காரனா? ஐயோ, ரொம்ப கோவக்கார அவரு. அதை விட கோவக்காரனா? அப்படியா? என் வீட்டுக்கு தெரியாது. இன்னும் எடுத்து சொல்லவே இல்லையா? என் தந்தையிடத்தில் எடுத்து கூறி நாட்டு மக்கள் அறிய முறை பிரகாரம் நம் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும். சரிங்க, அதுதான் என்னுடைய ஆசை. சரிங்க, ஓய்வு எடுக்கலாம். என்னோட தங்கை தேடிக்கொண்டு வருகிறது. தெரியவில்லையே, ஒருவேளை அண்ணன் வருவார் என்று வழிமதி விழி பார்த்து கொண்டிருப்பாளா? தங்கைக்கான நம்ம தங்கச்சி என்னது? இது ஒரு பெண்ணும் ஒரு அண்ணனும் தன்னல் அமைதி யாராக இருக்கும்? அம்மா, நீங்கள் யார்? யாரு? தங்கை சொல்லி வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். நம்முடைய தாய் தந்தை எப்படியெல்லாம் வளர்த்தேன், இப்ப தகவல் செய்கிறேன். நீ தங்கையா? அண்ணா, யாரம்மா அவன்? அவன் அம்மா காரணம் என்ன? அண்ணா, வீணாக கோவம் கொள்ள வேண்டும் அண்ணா. நடந்த உண்மை இன்னும் விட்டு தெரிந்தால் உங்களுக்கு கோவமே வராது அண்ணா. அண்ணா, வீட்டிலே சமைப்பதற்கு தண்ணி இல்லை, நீரோடு சென்று தண்ணீர் கொண்டு வரலாம் என்று சென்றேன் அண்ணா. நான் போகும் பொழுது ஒரு கருத்து முகமுடியினை பின்தொடர்ந்தே ஓடி வந்தேன் அண்ணா. அந்த பாவி என்னை கற்பழிக்க முயற்சிருக்கும் பொழுது என் நாட்டு இளவரசர் தான் ஓடி வந்து என் கற்பையும் என் உயிரையும் காப்பாற்றினார். இவர் இந்நாட்டு இளவரசர். அவர் யாரும் தெரியாம தவறாக பேசிவிட்டு. ஆமா அண்ணா, சரி என்ன? ஆமா, இவர் யாரு? என் உடன் பிறந்த அண்ணாங்க. உடன் பிறந்த அண்ணனா? ஆமா. அப்ப வருகால அப்படியா? ஆமா. ஐயா, வணக்கங்க. நீங்கள் யாரும் தெரியாமல் உங்கள் தவறாக பேசிவிட்டேன், நீங்கள் மன்னித்து விடுங்கள். மாதவன், உடைய மனதில் என்ன நினைக்கின்றா எனக்கு தெரியும். நாங்கள் சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், இவன் யார்? நாடாள பிறந்தவன், நாட்டின் இளவரசன். நம்முடைய தங்கையை உயிருக்கு உயிராக காதலித்து விட்டையும் கைவிட்டு விடுவார் என்று நினைக்கின்றாய். அந்த எண்ணம் ஒருவரும் உங்கள் இருவருக்கும் வரக்கூடாது. இப்பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மைகளை எடுத்து கோரி உடைய தங்கைக்கும் எனக்கும் திருமணம் ஏற்பாடு செய்கின்றேன். அப்படி என் மீது உங்கள் இருவருக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் இருவரும் பின்தொடர்ந்து பாருங்கள் நீதிமன்றம். என்னதான் சொல்ல என் மன ஒப்புக்கொள்ளலை அம்மா. என்னன்னா? யாரம்மா? இந்த நாடகத்தின் அரசன். ஆமா. அம்மா யாரம்மா?
ஒரு ஏழை அப்படி இருக்கும்போது உனக்கு அவனுக்கும் ஒரு போதும் பொருத்தமாகாதம்மா. அதனால் மறந்துடம்மா, அண்ணன் சொல்வதை கேள். என்னது? அவரை நான் மறக்க வேண்டுமா? அண்ணா, அவர் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்து அவரை உயிருக்கு உயிராக காதலித்து விட்டேன். இன்று அவரை மறக்க சொன்னால் என்னால் எப்படி என்ன மறக்க முடியும்? இல்லை, என்னால் முடியாது. தங்கச்சி, அண்ணா, நம்முடைய தாயத்தை இறந்த பிறகு உன்னை நான் கண்டிப்பா எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வளர்த்தேன். ஆமாண்டா. அண்ணன் சொல்வது வேண்டாமம்மா. இல்லை, என்னால் கேட்க முடியாது. அவரை என்னால் மறக்க முடியாது. அண்ணா, அந்த சுமந்து அல்லோ காதலோ நீவள் அன்பே சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து என்போ சுமக்க வைத்த தங்க என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. வான்மழையில் தான் இணைந்தால் பால் நிலவோ கரைந்திடுமா. அன்பே சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து எங்கோ சுமக்க வைத்த தங்க என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. நீ அரைச்ச சந்தனமே வாசனைதான் மாறலையே. நேசமெல்லோ கோட்டையிலே காவல் இன்னும் தீரலையே. பேசாமல் போனதென்ன பாசம் அன்பே சுமந்து சுமந்து அவர் நாடாள பிறந்த இந்நாட்டு இளவரசர் தான். இருந்தாலும் அவர் என்னுடைய காதலர் அண்ணா. அவர் வார்த்தையின் மீதும் அவர் மீதும் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உள்ளது. அவர் நிச்சயம் என்னை திருமணம் செய்து கொள்வார். அவர் என்ன வார்த்தை உரைத்தார்? நீங்கள் இருவரும் என்னை பின்தொடர்ந்து அரண்மனை வாருங்கள் என்று உரைத்தார். நாம் இருவரும் அரண்மனை சென்றால் நிச்சயம் நீதி கிடைக்க வாருங்கள். போகல தங்கச்சி, அண்ணா, உன்னன் ஏழைதான், ஒரு போதும் கோழை கிடையாது. ஆமாண்ணா. அம்மா, இப்ப நீதி புறப்பட செல்லலாம். உனக்கு நீதி கிடைக்க நம்பிக்கை இருக்குது அம்மா. வாருங்கள்.
முகமுடி கண்டுபிடிக்க ஆமா. சென்ற தளபதியார் இல்ல காலவழி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேடி வந்த கருத்து முகமுடி கிடைக்கவில்லையா? நீ பார்க்கவில்லையா? இல்லை மன்னா. வேகமா சென்றாயே வீர வெங்காயத்து சோறு போய் விட்டதா? உங்களுக்கு வெச்சமாக இல்லை தளபதியாரே. முகமுடி பத்திர மகன் தானே. ஆமா. அடுத்த கட்ட விளக்கம் தெரியும். நேரில் பார்த்தது மகனே கருத்த முகமுடியை கண்டுபிடிக்க வேண்டும் சென்றார் தளபதியார் கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடிக்கவில்லையா மகனே? என்று எடுத்து உரைத்தேன். அந்த கருத்த முகமுடியை கண்டுபிடிப்பதற்காக நான் செல்கிறேன்ப்பா என்று சொன்னேன். காலம் ஒன்றாக சேர்ப்பது அந்த கல்வனை கண்டுபிடிப்பது என் கடமையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கூற வேண்டும். என்ன கூற போகிறா? ஒரு ஏழைப்பட்டை உயிர்க்குறாக காதலிக்கின்றேன். அந்த பெண்ணும் என்னை உயிர்க்குறாக காதலிக்கின்றார். நீ சபதம் தெரிவித்தால் அந்த பெண்ணோடு சேர்த்து நான் வாழ்கிறேன். ஏன் பண்ண மலக்க போறாயா? நீ யார்? மன்னர் மகள். உனக்காக இந்த மன்னர்களும் வேந்தர்களும் பெண்களும் காத்துக்கொள்ளுங்கள். விட்டு விட்டு பெண்ணை மணக்கலாமா நீ? குப்பையும் கோபுரமாகும், கோபுரமும் குப்பையாகும். எனக்கு தேவை அந்த ஏழை பெண்தான். இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டாம். மதிமானா அந்த பெண்ணாலே உன்னை மனமுறுத்தி வைக்கின்றேன். அண்ணா நான் பேசிக் கொண்டிருக்கோம் யாரோ முறைந்து ஓடி வருகிறார். ஐயா வணக்கம். ஆமா நீ யார்? எந்த நாடு? உன் பேர் என்ன? இதே நாட்டை சேர்ந்தவன். என்னோட பேர மாதவங்க. மாதவனா? ஆமாங்க. பக்கத்தில் இருப்பது யார்? என் தங்கை மலர்விழி. அப்படியா? உன் தங்கை கொடுப்பதற்கு சம்பந்தங்க. என் மான மணப்பதற்கு ஓடா மணநாடியே. டேய் பங்காளி ஓய் உள்ள புடிச்சிருமே ஆமா குஞ்சி குசுமா ஒரு பலபடியோட கிடைக்கலையே பலப்பட்டீங்க. இது என்னது இது? என்னங்க மனமேடை. மனமேடையா போடுங்கடா. மீன் புடிச்சிருக்கோம் உட்கார்ந்து வரல மாப்பிள. உள்ள எரிஞ்சல ஏய், எந்த இடம்? மனமேடை யார் உட்காரணும்? மாப்பிள உட்காரனா யார் உட்கார்ந்த? எடை கால எஞ்சி உட்கார்ந்தா இடம் காலியா இருந்தா உட்கார வேண்டியதான் உட்காரு. ஏய், யாரு கல்யாணம்? என் நாட்டு இளவரசர் கல்யாணம். ஓஹோ உட்காரலாமா நீ? இல்ல அவசரம் முடிச்சு விட. கொண்டு வந்து உட்கார மாப்பிள. என்னடா மாப்பிள வரா ஓடு வண்டியா ஓட்ட வண்டியா? ஓட்ட வண்டியா ஏய் மாப்பிள முன்ன போனா நீ போய்ங்கிற முன்ன. ஓடு வண்டிடா. ஓட வண்டியா ஏய் குப்பை வண்டியா? குப்பை வண்டி இல்லையா மணமகளை அழைச்சிட்டு வாடா. ஐயா ஆப்பாயில கலக்கி தான் போடுவாங்களா? ஆம்லெட் ஒச்சு போடுவாங்களா? சொல்லக்கூடாது. யாரு கல்யாணம்? ஐயா இளவரசர் கல்யாணம், ராஜா வீட்டு கல்யாணம். ஐயர்ல நடக்கலாமா? ஆமாங்க ஐயரு வேணுமே. ஐயரு ஐயரா சுந்தரகாண்டா. சுந்தரகாண்டா ஐயா ஐயா ஏடா வலி போன மாதிரி வச்சுக்கிற? இல்லைங்க ஏன் ஏன் வண்டி இல்லைங்க இல்லைங்க ஏன் ஒன்றும் இல்லையா? டேய் ஐயடா வரால் பெரிய வண்டியில் வரால் லாரியில் வராரா? அதை விட பெரிய வண்டியில் வரால் பஸ்ஸில் வராரா? அதை விட பெரிய வண்டியில் வரால் இல்லை வண்டி டிராவல்ஸில் வராரா? அதை விட பெரிய வண்டியில் வராங்க அதை விட பெரிய வண்டியில் வரால் பெரிய வண்டியில் வரால் எந்த வண்டியில் தான் வராரு? அவர் வந்து பெரிய வண்டிதாங்க வரும் வழியில அந்த பெட்டில சந்துல அந்த மூளை கட்டிக்கல அந்த வழியில அந்த டர்னல தரக்கானரு வண்டியில அந்த கனவு ஐயர் வந்ததுல கதை விட்டாரு கதை சேர்த்து விட்டாருங்க
ஐயர் செத்தது துக்கமான செய்திடா பாவி. அதுக்காக சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஒண்ணா துக்கமான செய்தி. ஆமா. எனக்கு சந்தோஷமான செய்தி. ஏன்டா சந்தோஷமான செய்தின்னு சொல்றேன்? 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு 9,000 50,000 பானு கிடையாது, பத்தும் கிடையாது. புள்ளியது பார்த்து குத்தா மாட்டேன். போய் சேர்ந்தா விடுங்க. அடா பாவி. அப்ப கடன் கொடுத்தவன் போய் சேர்த்து விடு. அப்ப இங்க வாங்கிக்கிற 3 லட்சம் என்ன கெதியோ? அங்க வைக்கிறான் பாரு ஓலை. நீ தாலி கட்டிக்கின்னு வாயிலியோ இல்ல போறனுக்கே உனக்கு நடக்கிறதுல நல்ல தகுமா வைக்குது. ஐயரு வரலான்னு வந்து கிணத்துல காலை விட்டு கலப்பிக்கிறாங்க. ஐயா ஐயர் மந்திரம் சொல்லி ஆகணும்டாங்க. இப்ப ஐயர் சொல்ற மந்திரங்க சொல்லி ஆகணும். ஆமாண்டா. எனக்கு தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்வா. ஆயிரம் வச்சிருந்தாளா? ஆமாண்டா. எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தா நான் ஐயருக்கு பிறந்தவன. அப்ப நீ கிராஸ் கிராஸ் தாண்டா 4 லிட்டர் சேர்த்துக்கா இருக்கு. எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க. எங்க அம்மா ஐயர் வீட்டுல சாணி போடுவாடா. ஏண்டா உங்கூட்டான இடையில ஏரியா உமா போய் ஐயர் விட்டான்னு போகுது. உங்க அம்மாவே இடையில போடும்போது நீ எங்க போய் போடுவா? நான் மொய்க்கு வச்சு அச்சு வச்சுக்குவேன். பாவி பசு சாணம் ஏத்தாந்து சந்தனம் போல கரைச்சி வாசல்ல தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுவாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை எங்க அம்மா ஐயர் விட்டு தின்னு வேலை போட்டு இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினே விளையாடிக்கின்னு போய் ஜன்னல் புடிச்சுக்கின்னு ஏற்றி பார்ப்பேன். ஐயருக்கு உமா எப்படி வேலை செய்யறாங்கோ? எங்க அம்மா ஐயர் வேலை செய்ய பார்ப்பேன். அப்பதாண்டா எங்க அம்மா சாமானத்தை கைவா. ஐயர் சாமானத்தை தான் கைவா. ஐயர் வீட்டுக்கு இந்த காமாட்சம் அவளுக்கு அந்த குத்து விளக்கு அந்த அர்ச்சனை தட்டி அந்த பூஜை தட்டி அந்த பஞ்ச பாத்திரம் அந்த கலசம் சொம்பு இதெல்லாம் கழுவாங்கடா. அப்ப ஜன்னல் வையா பாத்துருப்பேன். ஐயர் பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவாள். அந்த மந்திரத்தை கப்புடு புடிச்சுக்கணும். சாமாத்திக்காண்டா. டேய் பங்காளி உன் திறமை நான் பாராட்டுறதா. நீ ஆட்றா பங்காளி. திறமையை பாராட்டுடா. திறமை என்ன 4 மூலியம் 4 மூலம் சக்கரம் போட்டு கட்டி வச்சுக்கிறேன். அந்த தேவர் மூவரெல்லாம் இந்த சக்கரத்துல அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. அதுக்கு தான் 4 மூலம் சக்கரம் போட்டு வராங்க. ஆமா காலுக்கு கத்தி பறிச்சுங்கிறது. நான் கத்தி பறிக்காத மந்திரம் சொன்னா என்ன வாரி அடிச்சுடுங்க. போய் வாரி அடிக்க மந்திரமா? ஆமா வாரி அடிக்க கூடாதுன்னு தான் கத்திய காலில் மெரிச்சுக்கு நிக்கிறேன். ஐயா நான் மந்திரம் சொல்லனாக்கா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். 11 ரூபாய்? ஆமாங்க. ஐயர் மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கணும். அதனால நான் மந்திரம் சொன்னாக்கா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். உனக்கு 11 ரூபாய் இல்ல 301 ரூபாய். அப்படியா? உத்தரவு வாங்கிட்டா ஏண்டா தரிசனம் கோயிலா இது? அபகாரியமா இது? சுபகாரியம். வேதங்களை முறையாக இருக்க வேண்டும். ஒருத்தவரை பேசக்கூடாது. கையால மாலை தர தாலி தர என் குடும்பம் நிமிடம் கொடி காட்டி அறுக்கு வைக்கிறேன். சொல்லி அனுப்புறேன். குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமினா. நான் முந்தி பிறந்தவனா முதலில் தெரித்தவனா ஆனையறி ஹரிச்சந்திர மகராஜா அடிமை கொண்டவன் சுவாமி. இதெல்லாம் சொல்லிய விருதாமக்க வரவையில் ஒரு ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசத்தோட விதம் சொல்லி வாடா சுவாமி. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. காராம்பசுவரத்து 5 பாகமா பங்கிட்டான் விருதாமக்க. ஏன மாதம் எனக்கு தெரியாது, நான் மாதம் தனக்கு தெரியாது. சாப்பிட்டு வரா விருதாமக்க. வெத்தலை கொடுக்க வேசிங்களா ஆயிரும், உண்ணாம கொடுக்க தோய்ங்களா ஆயிரும். இந்த அட்டகத்தோடு